இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. எல்லை இல்லா கிருபை தீரள், எல்லை இல்லா கிருபை தீரள் ஏற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. விசுவாசியின் காதில் பாட, விசுவாசியின் காதில் பாட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி, விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பாயிருக்கிறார். எப்படி மார்த்தாள், மரியாள், லாசருவின் மீது அன்பாயிருந்தாரோ உங்கள் மீதும் அவர் மிகவும் அன்பாயிருக்கிறார். ஏனென்றால் அந்த 3 பேர் இயேசுவை மிகுந்த அன்போடு அவள் வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டார்கள். மார்த்தாள் இயேசு பட்டணத்திற்குள் வந்தவுடன் ஓடிப்போய் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அழைத்து கொண்டு வந்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். அந்த அன்பைத்தான் இயேசு இன்று எதிர்பார்க்கிறார். அவளோடு அதை வாஞ்சிக்கிறார். என் பிள்ளைங்க அவங்க வீட்டுக்குள்ள கதவு திறந்து என்னை உள்ளே விடுவாங்களா? கதவை நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், என் சத்தத்தை கேட்பாங்களா? இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அவங்க சண்டை சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இல்லைன்னா ஆசா பாசங்களின் சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இன்னும் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு என் வேத வசனத்தின் சத்தத்தை கேட்காம நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா என்று அவர் கலங்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுது கதவை திறந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வார சாமி, என் இருதயத்துக்குள்ளே வாரோம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே வாரோம், நாங்கள் உமது சத்தத்தை கேட்போம், வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தசமபாகம் கொடுத்து உமது ஊழியங்களை தாங்குவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், உலகத்தின் இச்சைகளுக்கு எங்கள் செவிகளை சாய்க்க மாட்டோம், உமது சத்தத்திற்கே எங்கள் செவியை திறந்து வைத்திருப்போம் என்று நீங்கள் சொல்லி அவரை வரவேற்கிறீர்களோ அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு ராஜாவின் பங்காளர். உங்கள் மேலே அவர் உயிரையே வச்சிருக்கிறார், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். எப்படி லாசரு இறந்து போன பொழுது அவன் இறந்து போகும் வரைக்கும் அவர் வேறொரு ஊரிலே தங்கியிருந்தாராம். ஏன்னா வந்து பெரிய அற்புதத்தை அவனுக்கு செய்யணும், அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு. அப்படி அவன் மரிக்கும் வரைக்கும் அதை அனுமதித்தார். அவன் மரிப்பதற்கு அனுமதித்தார். அவனை வந்து எழுப்பினார். ஊருக்கே சந்தோஷம், ஊருக்கே கொண்டாட்டம். எல்லாரும் லாசருவை பற்றி அறிந்து கொண்டார்களாம். அந்த ஊரில் மட்டும் இல்லை, மற்ற ஊர்லேயும் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டார். அப்படியே ஆண்டவர் உங்களையும் அற்புதங்களை உங்களுக்கு செய்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை கனம் பண்ண ஆசையாக இருக்கிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்த ஆசையாக இருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் சொன்னாரே, ஆபிரகாமுக்கு சொன்னாரே, ஆதியாகமம் 12:2-3 உங்களுக்கு அப்படி செய்வார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார்.
ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு எங்கே போக சொல்கிறாரோ போயிட்டே இருந்தார். அப்படியே நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்கு காணிக்கை கொடுத்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாகவும் காருண்யா மூலமாகவும் சீஷா மூலமாகவும் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் காருண்யாவிலே பணிபுரிந்து மாணவ மாணவிகளாக படித்து உத்தமமாக நடந்து உலகத்திற்கு வெளிச்சமாக உங்களை ஆண்டவர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி வாழ்ந்து வருகிறீர்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை நேசித்து உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பித்து உங்களை உயர்த்துவார். அதில் சந்தேகமே இல்லை. ஆம், இப்படிப்பட்டவர்களை தான் அவர் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். நீதிமான்கள் சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறார், பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 34:17 அதை வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உபத்திரவம் உண்டு. ஏசாமி சொல்லியிருக்கிறார் யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீதிமானுக்கு துன்பம் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, கூக்குரல் வரும்பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார். அவன் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். கூக்குரல் இடும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். அவர் வந்து 19ஆம் வசனத்திலே சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவனுக்கு தான் அதிகமாக வருமா, சாகிற நிலைமைக்கு வருமா. லாசரு செத்து போயிட்டான்ல, அந்த மாதிரி வருமா. ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் அனைத்து நின்றும், ஃப்ரம் எவ்ரிதிங், அனைத்து நின்றும் அவனை விடுவிக்கிறார். தட்ஸ் வாட் ஐ லைக். அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். உங்களையும் உயிர்ப்பிப்பார். நான் நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னை உயிர்ப்பிப்பாரா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். உங்களை உயிர்ப்பிக்க இயேசு வருகிறார், உங்களை உயிர்ப்பிப்பார். இந்த மாசத்தில் அதை செய்வார். இக்கட்டுகளை எல்லாம் தேடி பார்ப்பீர்கள், துன்பங்களை தேடி பார்ப்பீர்கள், பிரச்சனைகளை தேடி பார்ப்பீர்கள், ஒன்றும் இருப்பதில்லை. அவர் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்கு உரியவைகள் எல்லாம் காப்பாற்றப்படும். சுகம் காப்பாற்றப்படும், பரிசுத்தம் காப்பாற்றப்படும், பணம் காப்பாற்றப்படும், குடும்ப வாழ்க்கை காப்பாற்றப்படும், கனம் காப்பாற்றப்படும், பொருள் காப்பாற்றப்படும், பதவி காப்பாற்றப்படும், அழைப்பு காப்பாற்றப்படும். உங்கள் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். எலும்புனா வெறும் எலும்பு மாத்திரம் இல்லை. God is much more than your bones. முக்கியமாக இந்த எலும்பை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது அந்த எலும்பில் தான் அவர் ஏவாளை உருவாக்கினார். இந்த எலும்பு தான் ஆதாம் ஏவாளை ஒன்று சேர்த்திருக்குது. அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார். எலும்பினால் உருவான குடும்ப வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார். ஒரு நாள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை முறிக்கப்படுவதில்லை. அவர் நீதிமானுடைய ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுகிறார். God redeems the souls of the righteous. அவருடைய ஆத்துமாக்களை அவர் பரிசுத்தமாய் காப்பாற்றுகிறார். ஒரு நாளும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு காப்பாற்றுகிறார். அப்படி உங்களை காப்பாற்றுவார். குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றுவார். நற்பெயரை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். கவலைப்படாதீர்கள். அதற்கு தான் என்று அவரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பங்காளர்களாகிய உங்களை அவர் கனம் பண்ணுவது உறுதி. ஆண்டவர் பாருங்கள், எகிப்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலரை விடுவித்தார். என்ன பெரிய அற்புதம் செஞ்சார் பாருங்க. பின்னாலேயே துரத்திக்கிட்டு வரான் பார்வோனும் அவனுடைய மகிமையான சேனை, இருக்கிறதுலே பெஸ்ட் சேரியட்டர்ஸ், ரத வீரர் பெஸ்ட் 600 பேரை கூட்டிகிட்டு வரான். அத்தனை இஸ்ரவேலரையும் அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்களுக்கும் இந்த பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் அக்கினி மயமாக எழும்பினார். அவங்களால அது வரவே முடியல. இஸ்ரவேலர் ஓடலான்னு பார்க்குறாங்க, முன்னால் சிவந்த சமுத்திரம். அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், இவர்களை நடக்க வைத்தார், இஸ்ரவேலரை காப்பாற்றினார். பார்வோன்
உன்னுடைய சேனையும் வரும்பொழுது அந்த சேனை மக்கள் எல்லாம் செத்து போகும்படி அந்த தண்ணியை திரும்ப அவர்கள் மீது வந்து விழுந்தது. அவர்கள் செத்து போனார்கள். இஸ்ரவேலரோ நடு காய்ந்து போன பாதையிலே நடந்தார்கள். 2 பக்கமும் தண்ணீர். அவள் காப்பாற்றப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்த பிறகு அவர்களை ஆண்டவன் காப்பாற்றி ஒரு இடத்திற்கு கொண்டு வந்த பிறகு மோசேட்ட சொல்கிறார், மோசே அவங்களோட கூட எனக்கு ஒரு கூடாரம் போடுப்பா. இந்த கூடாரத்தை இப்படி நீ செய்யணும். அதை செய்வதற்கு அவர்களிடம் காணிக்கையை பெற்றுக்கொள். ஏன்னா பொண்ணுனால எனக்கு எல்லாத்தையும் அங்கே செய்யணும் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பாருங்கள், எல்லாம் பொண்ணில் தான் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வெறும் கம்புலலாம் வேண்டாம், எனக்கு பொண்ணில் தான் ஆசனம் செய்யணும், எனக்கு பொண்ணில் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறார். only gold. God wants the best for himself. பெரியமானவர்களே, அதனால தான் டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணும்போது, கூட்டங்களை நடத்தும் பொழுது, அதனால பிரேயர் டவரை கட்டும் பொழுது, ஜனங்களுக்கு சேவைகளை செய்யும் பொழுது ஆண்டவருக்கென்று தரமான காரியத்தை செய்கிறோம். தாறுமாறான காரியங்களை அல்ல, தரக்குறைவான காரியங்களை அல்ல, கர்த்தருக்கென்று அவைகளை செய்கிறபடியினால் we offer the best for God. The best. Because God demands everything to be made of gold for him in the tabernacle. So we provide the best for him in everything. நம்முடைய ஆத்துமாவும் பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கும்படியாக, அதை பரிசுத்தம் உள்ளதாக, உத்தமம் உள்ளதாக, உயர்ந்த ஸ்தானத்துக்குரிய உத்தமத்திலே நாம் நடக்கிறோம். அதே போல பொருளையும் அப்படி கொடுக்கிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு செய்ய கட்டளையிட்ட பொழுது மோசேட்ட சொல்றார், நீ எனக்குன்னு கூடாரம் போடும்போது பொன்னினால் அதில் பொருள்களை எல்லாம் செய்யும்படிக்கு இஸ்ரவேலர், நான் காப்பாற்றின அந்த இஸ்ரவேலர்கிட்ட காணிக்க கேளுன்னு சொல்றார். ஆனாலும் அவர் சொல்றாரு, யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ, மனம் உவந்து யார் யார் இந்த காணிக்கையை கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் பெற்றுக்கொள், அவங்ககிட்ட மட்டும் பெற்றுக்கொள். நன்றியோடு என்னை நேசித்து இந்த நேரத்திலும் காணிக்கை கொடுக்கிற மக்களிடம் மட்டும் காணிக்கையை பெற்றுக்கொள். அப்படிதான் நீங்கள் மன உதாரத்துவமாக நன்றியோடு ஊழியத்திற்கென்று காணிக்கை கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், நன்றியோடு யார் யார் காணிக்கை கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் பெற்றுக்கொள், மன உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களிடம் பெற்றுக்கொள் என்று சொன்னார். அப்படியே பெற்றுக்கொண்டார். நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் அவர் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். இந்த நீதி மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு அவர் கூப்பிடும் பொழுது நான் உதவி செய்வேன். அதுக்கு தான் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நாம் நம்மை பார்த்து இவன் நீதிமான், இவள் நீதி மார்க்கமாய் வாழும் பெண், நன்றியோடு இருக்கிறார், நன்றியோடு இருக்கிறார், நன்றியோடு இருக்கிறார். அவன் கூப்பிடும்போது நான் போய் கேட்கணும். மார்த்தாள் என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலே நான் போய் சகோதரனை உயிரோடு எழுப்பணும். அப்படியே செய்வார். உங்களை உயிரோடு காப்பாற்றுவார். உங்கள் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 41:1-3 வரைக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம். தைரியமாக இருங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அதில் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறார்கள். பெலிஸ்தர் வந்து அவர்களை அழிக்க வரும் பொழுது இஸ்ரவேலர் கூப்பிடுகிறார்கள், சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஓயாமல் வேண்டிக்கொள்ளும். அப்பொழுது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கென்று அடித்து பலி செலுத்துகிறான். அதான் இயேசுவின் ரத்தம், இயேசுவாகிய ஆட்டுக்குட்டி. அதுவே நம்மை காப்பாற்றுகிறது, தீங்கிலிருந்து காப்பாற்றுகிறது. இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அடுத்தபடியாக அவன் செய்தது என்ன? ஒரு கல்லை எடுத்து வைத்தான். எபனேசர் என்று சொல்லி, கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்க வைத்தான். அத்தனை பேரும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ண வைத்திருப்பான். அதன் பிறகு பாருங்கள், பெலிஸ்தர்
அவர்களுடைய எல்லைகளில் வரவே முடியவில்லை. கர்த்தருடைய கை எழும்பிற்று, இந்த பெலிஸ்தரை பின்தள்ளிற்று. சமாதானம் வர ஆரம்பித்தது. ரெண்டாவது, பெலிஸ்தர் என்னென்ன பட்டணங்களை பிடித்தார்களோ அத்தனையும் இஸ்ரவேல் மக்களுக்கு திரும்ப வந்துருச்சு. எதையெல்லாம் இழந்தார்களோ அத்தனையும் வந்துருச்சு. யோபு இழந்ததெல்லாம் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப வந்தது. உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கும் பாவம், பிசாசு, பொல்லாத மக்கள், இழப்புகள், நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தம் கரத்தினால் பின் தள்ள போகிறார். இனி அவைகளை பார்க்க மாட்டீர்கள். இழந்ததெல்லாம் 2 மடங்கு திரும்பி வரப்போகிறது. இன்னும் கடைசியாக சாமுவேல் தன் ஜீவனுள்ள காலமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நியாயம் விசாரித்தார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராகவே இருப்பீர்கள். ஃபேமிலி பிளெஸிங் பிளானில் இருக்கக்கூடும். உங்கள் குடும்பம் கர்த்தருடைய வெளிச்சத்திலேயே நடக்கும்படி செய்வார். வாழ்க்கை முழுதும் இளம்பங்களராக இருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வெளிச்சத்திலேயே வாழ்க்கை முழுதும் இருக்கும். இன்னும் பிஸ்னஸ் பிளெஸிங் பிளானில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் கர்த்தருடைய வெளிச்சத்திலேயே இருக்க போகிறது. வாழ்க்கை முழுதும் அது செழிக்கும். ஒரு நாளும் அது மூடப்படுவதில்லை. கர்த்தர் அப்படி அவருக்கென்று உங்கள் குடும்பத்தையும், பிஸ்னஸையும், உங்கள் வாழ்வையும், உங்கள் வேலையும், உங்கள் ஊழியத்தையும் ஜொலிக்கும்படி செய்வார். கடைசி வரைக்கும் முடிவே இருக்காது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தை ஆசீர்வாதம் உள்ளதாக வைக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். இயேசப்பா, இந்த வார்த்தைகளின்படியே மத பிள்ளைகளை ஆசீர்வதி சுவாமி. ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. உம்மை நம்பி வாழும் மத பிள்ளைகளை மனதார செழிக்கச் செய், மனதார செழிக்கச் செய். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தின்படி சுவாமி உம்மை இது பாரம் வைத்து உத்தமமாக வாழ்ந்து காணிக்கை கொடுக்கும் இந்த பிள்ளைகளை செழிக்கச் செய்யும். சம்பூர்ணத்தினால் நிரப்பும், சமாதானத்தினால் நிரப்பி அவர்களை கனம் பண்ண சுவாமி, கனம் பண்ண. ஏசப்பா, உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி உமது இரக்கங்களை பெருகச் செய்து பெருகச் செய்து பெருகச் செய்து அவர்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் அத்தனையிலிருந்தும் அவர்களை இன்று விடுவியும் அப்பா, விடுவியும். எல்லாம் 2 மடங்கு திரும்பி வரட்டும். இந்த நாளிலிருந்து அது நடக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கு ஒன்றும் முறிக்கப்படாமல் காப்பாற்று சுவாமி. அதோடு கூட அவர்கள் ஆத்துமாக்களையும் காத்துக்கொள்ளும், செழிக்கச் செய், வெளிச்சத்திலே வாழட்டும், சகலமும் சம்பூர்ணமாயிருக்கட்டும். பிறந்த நாளையும் இன்னும் திருமண நாளையும் நினைவு கூறும் அது பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வருடத்தை நன்மையினால் நிரப்பி கனம் பண்ணும், சமாதானத்தோடு பாக்கியங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். காருண்யா, சீஷா ஊழியங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நாம் சேர்ந்து மக்களுடைய கண்ணீரை துடைப்போம். நாம் நம்முடைய துக்கங்களிலிருந்து அவைகள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறி சமாதானத்தோடு தொடர்ந்து வாழும்படியாக இயேசுவின் கிருபையும் நேசத்தையும் அன்பையும் அனுபவிப்போம், பெற்றுக்கொள்வோம். பாக்கியத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.